ஐயனே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கத்திற்கு நீங்கள் கொடுத்த வரையறைதான் என் சன்மார்க்க நெறிக்கு அச்சாணி. உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்பதை உலகுக்கு உரக்கச் சொன்னவர் நீங்களே. உண்மைதான் மகனே. ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒட்டி ஒழுகும் ஒழுக்கம் இல்லையென்றால் அவன் அறிவிலாதவனே. ஒழுக்கமுடையவரிடம் உயர்வு இருக்கும், அது தவறுபவரிடம் இழிவு வந்து சேரும். குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் ஒருவனுக்கு சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும். மிகச் சரியாகச் சொன்னீர்கள் ஐயனே. அந்த ஒழுக்கத்தையே நான் 4 வகையாக பிரித்து போதிக்கிறேன். கண், காது போன்ற புலன்களை தீய வழியில் செல்லாமல் தடுப்பது இந்திரிய ஒழுக்கம். மனம் தீயதை நினைக்காமல் இருப்பது கரண ஒழுக்கம். பாடல்: உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பொருள்: மனத்திற்குள் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியே இனிமையாக பேசுபவர்களின் நட்பு எனக்கு வேண்டாம். அதுவே மனத் தூய்மை எனும் ஒழுக்கம். அற்புதம்! மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்று நான் சொன்னதை நீ கரண ஒழுக்கம் என்கிறாய். மனத் தூய்மை இல்லாதவன் செய்யும் சடங்குகள் வெறும் வெளிவேடமே. குறள் 134. மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். பொருள்: கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருவன் தன் ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவனது சிறப்பே அழிந்துவிடும். ஐயனே, ஒழுக்கம் என்பது வெறும் தனிமனித பண்பு மட்டுமல்ல, அது பிற உயிர்களிடத்தில் காட்டும் கருணையும்தான். பிற உயிரை கொல்லாமல் இருப்பதும் புலால் உண்ணாமல் இருப்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமல்லவா? பாடல்: எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்போல் எண்ணி ஒழுகும் ஒத்த உரிமை உடையார் தேவர். பொருள்: எல்லா உயிர்களையும் தன் உயிர்போல கருதி நடக்கும் ஒழுக்கமுடையவர்களே இறைவனுக்குச் சமமானவர்கள். ஆம் மகனே, ஒழுக்கம் என்பது ஒருவனை சான்றோனாக்குகிறது. ஒழுக்கமான வாழ்வே ஒருவனுக்கு நிலையான புகழைத் தரும். நீ காட்டிய அந்த அன்பு நெறியும் ஒழுக்க நெறியும் உலகை நல்வழிப்படுத்தும். உங்கள் ஆசிதான் ஐயனே. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்ற உங்கள் வாக்கின்படி மக்கள் அனைவரும் ஒழுக்கம் பூண்டு அருட்பெரும் ஜோதியின் பேரொளியில் கலக்க வேண்டுகிறேன். ஒழுக்கம் குறித்து இவர்களது இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? திருவள்ளுவர் ஒழுக்கத்தை சமூக அறமாக பார்த்தார். வள்ளலார் அதை ஆன்மீக தூய்மையாக பார்த்தார். இருவரும் ஓரிடத்தில் இணைவது சிறப்பு.